பேரு நரசிம்மன், வயசு 25. என் ராசி சிம்ம ராசி. மதுரை சிம்மக்கல்லு தான் என் வீடு. எனக்கு பிடிச்ச நடிகை சிம்ரன், பிடிச்ச பவுலர் கூட வாசிம் அக்ரம் தான். என்னடா சொல்ற, எல்லாத்துலயுமே சிம் இருக்குதுன்னு பாக்குறீங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ சிம் என் வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆயிடுச்சு. எனக்கு கிடைச்ச வேலையும் சிம் சம்பந்தப்பட்டதுதான். எஸ், I am working in this telecom industry for a reputed organization. நான் வேலைக்கு போன முதல் நாளை மறக்கவே முடியாது. அதுக்கு முந்தின நாள் தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுத்ததாலேயே நான் மட்டே ஆயிட்டேன். என் முதல் நாள் ஹேங் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஆபீஸ்ல எல்லாரும் சுறுசுறுப்பா இருந்தாங்க. டீ கொடுக்குற பையன் முதற்கொண்டு. அப்பதான் அவரை நான் முதல்ல மீட் பண்ணேன். அவர் வாயில தமிழே வரல. அவர் தான் என்னோட பாஸ். அவரை பத்தி என்ன சொல்ல, ஒரு கம்பெனி முதலாளி கூட தன் கம்பெனி மேல இவ்வளவு அக்கறை இருக்க முடியாது. இதோ அவரே அவரை பத்தி சொல்லிக்கிறார் பாருங்க. அவர் எனக்கு கொடுத்த இன்டெக்ஷனை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எவ்வளவு டிபார்ட்மெண்ட், அதுலதான் எத்தனை பேரு? ரொம்ப தெளிவா புரிஞ்சது சார். அடுத்து நான் என்ன செய்யட்டும்? நரசிம்மா, உனக்கு இண்டக்ஷன் முடிஞ்சது. நீ என்ன பண்றனா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்எஸ்எம் கூட போய் அப்கண்ட்ரி மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணு. ஜிஐஎஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ, ஓகேவா? ஏன் உங்க கூட மார்க்கெட் போக சொன்னாரு? எந்த மார்க்கெட் போறோம்? அப்கண்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் என்னோட எல்லா மார்க்கெட் இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்த நாள் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், டிஎஸ்சி எல்லாரையும் மீட் பண்ணேன். எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க.
போனேன். அந்த அதிர்ச்சியை என் வாழ்நாள மறக்கவே முடியாது. ரீடர் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். அதுக்கு அந்த ரீட்டைலர் சொன்னா பாருங்க, மறக்கவே முடியாதுங்க. தல நீ சொல்லு தல, உனக்கும் உடைக்கிறேன். ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கொஞ்ச நாள்ல ரிவ்யூ மீட்டிங்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு பேர் ஆஃப் ரிவ்யூவா. ஆஃப் அடிக்கிற ரிவ்யூன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் இதுக்கு ரெடியா தான் போனேன். இவங்களால கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம வாழ்ந்த முடியுமான இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு. அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும். எப்படி பாஸ் உடைக்கிறது? அப்படிக்காது. எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்பு வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்பை சாணியில முக்கிய எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே ஓகே பா, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. Morning guys, last month we had a fantastic month here. We're done well, but this month's competition seems to be very tough, but still ensure we deliver the results here. ஏய் சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பாத்தே ஓவரா தான் இருக்கு. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே விட்டு பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணுவோம். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மார்க்கெட்ல காம்படிட்டர்ஸ் எல்லாம் சிம்ம ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்குப்பா கொடுக்க முடியும்? நம்ம கௌரவம் என்ன ஆகுது பாஸ்? எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடங்கி போறது? ஆமா பாஸ், எவ்வளவு நாளைக்கு தான் பாஸ் இப்படியே இருக்கிறது? நம்ம கௌரவம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? பாஸ் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்படியா? நான் பாஸ் கிட்ட பேசுறேன். Not speaking, sir. Sir, they are downstairs, sir. I'm upstairs, sir. At one, sir. At one, sir. Yes, yes, yes. நம்ம டீம் தானே சார்? கண்டிப்பா சார். ஸ்கீம் கொடுத்தா ஷுவரா பண்ணிடுவாங்க சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. Guys, great news. We got an attractive scheme with additional stack. We should rock this month here. Okay, right. What's your plan for the month? 2000 4000 6000 8000 இன்னைக்கு பிள்ளைக்கு 12000. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. Shoot your commitments again here. 2000 4000 6000 8000 இன்னைக்கு பிள்ளைக்கு 12000. Are you sure? எல்லாம் வருமா? வரணுமா? வரும். ஆனா வராது.
Guys, at any cost, this has to be done. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி எல்லாரும் மீட் பண்ணோம். மச்சான் போன மாசம் எப்பரா இருந்துச்சு? சூப்பர்ரா, ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணேன். நம்ம பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. ஆனா நான் நினைச்ச மாதிரி என்னோட பாஸ் ஹாப்பியா இல்ல. அந்த மாசம் பங்கு ஆயிடுச்சு அவருக்கு. திருப்பி ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்துச்சு. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீச்சிக் கொள்வது. பாஸ், we tried our level best. ஓ, அப்படியே நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க பிடிச்சி தெரியலையப்பா. என்னதான் செய்யறது? நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்பு காட்டி போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சீங்களா? ஆணியா புடுங்கடா. Tia, I want more activation with zero gross barring, less zero MOU, no drop in revenue. Are you clear? Yes, sir. Yes, boss.